ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் பார்க்க போகிற பேராஜம்பிள் இந்த பேசேஜில் ரெண்டு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து டி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சாகணும். கரெக்டாக? ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அமாங் சில்ட்ரன் ஆர் ஆன் த ரைஸ் டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் த கோவிட் பேண்டமிக் இன்க்ளூடிங் லாக்டவுன்ஸ். ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன ஆயிருக்கு, குழந்தைங்களுக்கு மத்தியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக்னாலையும் லாக்டவுன்னாலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஏல வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி தானே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பார்ப்போம் எந்த சென்டென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸும் நான் படிச்சுக்கிறேன். மோர் தேன் 1500 ஸ்கூல் ஸ்டாஃப் ஹுட் ஹேவ் அடிஷ்னல் mental health training to help identify at risk student as remote learning continues. Okay, ஸோ டீல் என்ன பேசியிருக்காங்க, மோர் தென் 1500 ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரிஸ்கில் இருக்காங்களா அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு வந்து இந்த மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோர் தென் 1500 ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு. ஸோ ஆப்வியஸாக நான் இதை படிக்கும் போதே எனக்கு என்னன்னு தெரியுதுன்னா, இப்போ டிக்கு அப்புறம் நம்ம வந்து ஏல என்ன படித்தோம், மென்டல் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்ட்ரன்ஸ்க்கு மத்தியில். எதனால கோவிட் பேண்டமிக் இன்க்ளூடிங் லாக்டவுன் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஏல. டியில் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் தான் டியில் இருக்குது. கரெக்டாக? மோர் தென் 1500 ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு அடிஷ்னல் மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுலேருந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் தான் டியில் பேசியிருக்காங்க. அப்போது எனக்கு கண்டிப்பாக டிக்கு அப்புறமாவும் அதே மாதிரி பாசிட்டிவாக தான் பேசியிருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வரதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் வந்து இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கோ அது எல்லாமே எனக்கு டிக்கு அப்புறம் தான் வரும்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பிரித்து படிக்கணும் பேராஜம்பிளுக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் தான் அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்து பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு டியில் வந்து இதுக்கான சொல்யூஷன் பற்றி பேசுகிறதுனால எனக்கு ஆப்வியஸாக எனக்கு டிக்கு அப்புறம் வர பேலன்ஸ் 3 சென்டென்ஸுமே இந்த மாதிரி சொல்யூஷன் ரிலேட்டடாக தான் பேசியிருப்பாங்க இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது பேலன்ஸ் இருக்க ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாம். அதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு ரிலேட்டட் சொல்யூஷனாக இருக்கோ அதெல்லாம் டிக்கு அப்புறம் வரும் அப்படின்றது தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே திஸ் ப்ராம்ப்டட் த ஸ்டேட் கவர்மெண்ட் to fast track its plan to provide every state secondary school with funding to recruit its own mental health support practitioner by the end of next year. ஓகே, ஸோ எனக்கு பியில் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ப்ராக்டிஷனரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஆனால் எனக்கு டியில் வந்து என்ன பேசியிருக்காங்க, 1500 ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, அடிஷ்னலாக அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பியில் என்ன பேசியிருக்காங்க, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வருஷத்துக்குள்ளே மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ப்ராக்டிஷனரை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு டிக்கு முன்னாடி தான் எனக்கு பி வரும். ஓகேங்களா? ஸோ டிக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு என்ன வரும், இப்போது பி வரும்னு தெரிஞ்சிடுச்சா? ஏன்னா எனக்கு பை த எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் டு ரெக்ரூட் இட் ஓன் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ப்ராக்டிஷனர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எவ்ரி ஸ்டேட் செகண்டரி ஸ்கூலுக்கு. ஓகே, அப்போது அதை தான் வந்து டியில் என்ன பண்ணியிருக்காங்க, கடைசியில் மோர் தென் 1500 ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு வந்து மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அப்போது எனக்கு இதிலேருந்து நல்லா தெரியுது, ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க, அப்போ அதுதான் முன்னாடி வரணும், கொண்டு வரப்பட்டதை பின்னாடி வரணும். அப்போது எனக்கு டிக்கு முன்னாடியே பி வந்துடுது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் லீடர்ஸ் வுட் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் நாலேஜ் அபவுட் ட்ராமா அண்ட் அட்வர்சிட்டி வென் ரெஸ்பாண்டிங் டு சில்ட்ரன்ஸ் சேலஞ்சிங் பிஹேவியர். ஸோ எனக்கு டியில் வந்து அதுக்கான சொல்யூஷன் தானே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சியில் என்ன பேசுகிறாங்க பாருங்கள், டீச்சர்ஸும் ஸ்கூல் லீடர்ஸ் கூட அதில் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. எதில், இந்த மென்டல் ஹெல்த் ட்ரைனிங்னால. அப்போ எனக்கு ஆப்வியஸாக டிக்கு அப்புறமா தான் வந்து சிலாம் வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன், டிக்கு முன்னாடி எந்த சென்டென்ஸ், டிக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்றது.
ஈல பாருங்க, such moves are important as the pandemic has increased the instances of family violence and other types of abuse. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மூவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த பேண்டமிக்னால நிறைய ஃபேமிலி வைலன்ஸ் அதர் டைப் ஆஃப் அப்யூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த மூவ் கொண்டு வரதுனால இது எல்லாமே இதுவாகும் அப்படின்ற மாதிரி தான் ஈல பேசியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக டிக்கு அப்புறம் தான் இசி வந்துடுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இசி இதே ஆர்டரான்னு கிடையாது, ஆனால் டிக்கு அப்புறமா இசி அந்த சென்டென்ஸ் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அது நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், த ஸ்கூல் ஸ்டாஃப் வுட் பெனிஃபிட் ஃப்ரம். ஸோ இதுவும் பாருங்கள், ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த சென்டென்ஸ்லையுமே பேசியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த 3 சென்டென்ஸ் தான் எஃப்இசி தான் டிக்கு அப்புறம் வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இது எந்த ஆர்டருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. பட் ஆனால் டிக்கு அப்புறம் எஃப்இசி தான் வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஆனால் டிக்கு முன்னாடி பின்ற ஒரு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஜியோ நம்ம ஒரு வாட்டி படித்து பார்த்துடலாம். Recent reports show there has been a 28% spike in calls to the phone counseling service between March and July 2020 compared with the same period last year. Okay, recent reportல என்ன சொல்றாங்கன்னா ஜூலை 2020 and March in betweenல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 28% ஸ்பைக் வந்து ஃபோன் கவுன்சிலிங் சர்வீஸ் மூலமாக இந்த ரிப்போர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ஷோஸ், இது கரெக்டாக நான் சொல்லணுன்னா பாருங்கள், பிட்வீன் மார்ச் அண்ட் ஜூலை 2020 இருக்குல்ல, ஸோ கம்பேர்டு வித் த சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் என்ன ஆயிருக்குன்னா 28% வந்து அப்போதை விட 28% வந்து இது என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். there has been a 28% ஸ்பைக்னா இன்க்ரீஸ் ஆகிறது இன்ஸ் கால்ஸ் டு ஃபோன் கவுன்சிலிங் சர்வீசஸ். இது வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் சேம் பீரியட் கம்பேர் ஆகும்போது. என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ட் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் தான் திஸ் ப்ராம்ப்டட் அப்படின்னு சொல்லலாமா. இது இந்த ரிப்போர்ட் தான், இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை இன்னும் வந்து பிளான் பண்ண வச்சுருக்கு. எவ்ரி ஸ்டேட் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ப்ராக்டிஷனரை ப்ரொவைட் பண்ணணும் பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அப்படின்றது சொல்லலாமா. ஸோ இந்த ரிப்போர்ட்டும் திஸ் ப்ராம்ப்டட் அப்படி இது ரெண்டுத்தையுமே வந்து பேர் பண்ணலாமா. ஏன்னா எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற இதுபடி பார்க்கும்போது அதனால தான் உடனே என்ன பண்ணிட்டாங்க, திஸ் ப்ராம்ப்டட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை உடனே இந்த பிளான் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது எனக்கு ஏ தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ ஏக்கு அப்புறம் தான் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த ரிப்போர்ட்லேயுமே வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இந்த ரிப்போர்ட் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிளான் பண்ண இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் திஸ் ப்ராம்ப்டட். ஸோ அப்போ ஏஜி பிக்கு அப்புறம் பி வந்துடும். ஸோ பிக்கு அப்புறம் டி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ். ஏன்னா டியில் தான் வந்து சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ டிக்கு முன்னாடி இருக்க இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் பேசியிருக்காங்க, ஜிலையும் அந்த ரிப்போர்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. பியில் அதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. டியில் அந்த சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏஜிபிடி இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா. இப்போ இந்த எஃப்இசியை தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ டிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1500 ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து அடிஷ்னலாக மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது இந்த மூவ் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்க மூவ் தான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு டிக்கு அப்புறம் ஆப்வியஸாக என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஈன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. தென் வந்து இங்கே 1500 ஸ்கூல் ஸ்டாஃபு தானே வந்து மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் வுட் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. தென் வந்து ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு அப்புறம் டீச்சர்ஸும் ஸ்கூல் லீடர்ஸும் வுட் ஆல்சோ பெனிஃபிட். ஸோ வுட் ஆல்சோனா அப்போது ஒருத்தரை பற்றி முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் இவங்களும் கூட பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற இது வரும். அப்போ எனக்கு ஏஜிபிடிஇஎஃப்சி. ஓகே. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நான் அடிச்சிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ தான்
இதில் ஹைலைட்டே பண்ணி காமிக்கிறேன் இப்போ, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிடுச்சுல. இப்போ நான் இதில் பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எது எதுன்ட்டு கரெக்டாக திரும்ப, ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அமாங் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களுக்கு மத்தியில் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஏ, ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் டி. இந்த டியில் வந்து மோர் தென் 1500 ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து அடிஷ்னல் மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, to help identify at risk students as remote learning continues. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை அதுலேருந்து வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ட்ரைனிங்கே தராங்க. எனக்கு ஏல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, டியில் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போது ஆப்வியஸாக எனக்கு டிக்கு அப்புறம் இதே மாதிரி சொல்யூஷன்ஸ் பற்றி பேசுகிறது தான் வரும். அப்படி பார்க்கும்போது தான் நான் 3 சென்டென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். டிக்கு அப்புறம் என்னென்ன சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணேன்னா எஃப்இசி, இது 3மே வந்து எனக்கு டிக்கு அப்புறம் வரும்ன்ட்டு நான் கண்டுபிடிச்சேன். டிக்கு முன்னாடி வந்து எனக்கு பியும் ஜியும் வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சேன். ஆனால் இது எனக்கு எந்த ஆர்டர் அப்படின்னு தெரியாது, அதை இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் டிக்கு முன்னாடி சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ டியில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸா. ஸோ இதில் வந்து ரீசன்ட் ரிப்போர்ட் வந்து ஷோ பண்ணுது 28% வந்து லாஸ்ட் இயர் இதே சேம் பீரியட் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட் ரீசன்ட் ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, 28% வந்து ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ 28% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னதுனால இந்த ரீசன்ட் ரிப்போர்ட்டு தான் வந்து இதை சொல்லியிருக்கு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பி தானே இருக்குது. ஸோ இது நம்ம இதில் எப்படி நம்ம பேர் பண்ணலன்னா, ரிப்போர்ட்டை தான் வந்து திஸ் ப்ராம்ப்டட் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணுறதுக்கான ஒரு இதுவை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. அதுவும் வந்து இங்கே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணணும், இதுக்கான மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ப்ராக்டிஸ்னரை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு ஆப்வியஸாக எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஜிக்கு அப்புறம் தான் பி வரும்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்க வார்த்தையை வச்சு தான் நம்ம ஜிக்கு அப்புறம் பி அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு டியா, பிக்கு அப்புறம் என்ன வந்துடுது, டி. இப்போது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் தானே தராங்க. ஸோ இந்த மூவ் தான் வந்து சச் மூவ்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சொல்லலாமா? ஸோ இந்த மூவ் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஸோ அப்போது எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, டிக்கு அப்புறம் இ தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? சச் மூவ்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பேலன்ஸ் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் லீடர்ஸ் வுட் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம், இன்னொன்று வந்து ஸ்கூல் ஸ்டாஃப் வுட் பெனிஃபிட் ஃப்ரம். ஸோ இங்கே வுட் ஆல்சோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த வார்த்தையை வச்சு தான் நான் வந்து ஃபிக்ஸே பண்ணுறேன். எனக்கு எஃப்க்கு அப்புறம் தான் வந்து என்ன வரும், சி வரும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து வுட் பெனிஃபிட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஸ்கூல் ஸ்டாஃப் பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் டீச்சர் அண்ட் ஸ்கூல் லீடர்ஸ் ஆல்சோ பெனிஃபிட் அடைகிறாங்க. அப்போது ஒருத்தரை பற்றி முன்னாடி பேசினதுனால தான் இவங்களும் கூட வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டென்ட் பேசுவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு இக்கு அப்புறம் எனக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு எஃப்க்கு அப்புறம் சி. ஸோ அதை வச்சு தான் ஏஜிபிடிஇஎஃப்சி வந்து பேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான், பட் ஆனால் 2 ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் இருக்கிறதுக்கும் சென்டென்ஸ் ஈஸியாக இதில் சொல்யூஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கண்டிப்பாக சொல்யூஷனாக அதுக்கப்புறமும் சொல்யூஷன் பற்றி தான் பேசியிருப்பாங்க அப்படின்றத தனித்தனியாக நம்ம பிரித்து போடும்போது ஈஸியாக வந்து நம்மளால் போட முடியும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் பேராஜம்பிள் பிரித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு அட்டாச் பண்ண முடியும், இதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் தான் வரும் அப்படின்றது, ஓகேங்களா? பட் ஆனால் எக்ஸாமில் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரித்து போடுறதுக்கு டைம் இருக்காது, கரெக்டாக. ஏன்னா இது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் பேராஜம்பிள் டெய்லி சால்வ் பண்ணுறேன், பட் ஆனால் நான் ஒரு மார்க் டெஸ்ட்டோ என்னமோ போடும்போது என்னால் அந்த டைமுக்கு வந்து இந்த பேராஜம்பிள் வந்து நான் பிரித்து போடாமல் ஒரு சில கொஷின்ஸ் வந்து தப்பு வாங்கிடுறேன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு 5 மினிட்ஸ்னால் கூட அந்த 5 மினிட்ஸில் இன்னும் நான் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நான் படிக்கிற எஃபிஷியன்சிலாம் வந்து அந்த படிக்கிறது டக்குன்னு புரிஞ்சிக்கணும் அப்படின்றத எனக்கு அது புரிய ஆரம்பிச்சுது. அப்போனா இன்னும் நான் நிறைய கொஷின்ஸ் வந்து டைம் வச்சு நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக எக்ஸாம்லேயும் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ
அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த டைமில் எக்ஸாம் டைமில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.